ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குப்வாரா மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களுக்கு அருகே உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவத்தால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதற்கு இந்திய ராணுவம் திறம்பட பதிலளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக நேற்று முன்தினம் இரவு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்திய ராணுவம் திறம்பட பதிலளித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. இந்நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி தொலைபேசியில் பேசினார். அப்போது பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்று ஜெய்சங்கர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டேவிட் லாமியுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஆயுஷ்மான் வயா-வந்தனா கார்டுகள் இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுடன் இணைந்து இந்த வயா-வந்தனா கார்டுகளை தில்லி மக்களுக்காக அறிமுகம் செய்கின்றனர். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையோருக்கான ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த வந்தனா கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த இலவச மருத்துவ காப்பீடு மூலம் 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ செலவுகள் இலவசமாக மூத்த குடிமக்கள் பெற்றுக் கொள்ளலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு உள்ளிட்ட முக்கிய 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் விதி எண் 110 கீழ் அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/10/2025 வரை சரண் செய்து பணப்பலன் பெறலாம் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி மாநில அரசு பணியாளர்களுக்கு 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஊழியர்களின் குழந்தைகள் உயர்கல்வி தொழில்நுட்ப கல்லூரி படிப்புக்காக ரூபாய் 1 லட்சமும், கலை அறிவியல் படிப்புக்கு ரூபாய் 50,000 முன்பணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு திருமண முன்பணம் பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணை. பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலம், பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 770 புள்ளிகள் அதிகரித்து 79,982 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 222 புள்ளிகள் அதிகரித்து 24,261 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபாய் 33 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 குறைந்து 1 சவரன் 71,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 65 ரூபாய் குறைந்து 8,940 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிலோ பார் வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 80 காசாகவும், டீசல் விலை 92 ரூபாய் 39 காசாகவும் உள்ளது.